Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulillahi sallallahu alaihi wasallam. Amma ba'd. மதிப்புக்குரிய மதரசத்துல் இஹ்சான் பள்ளிக்கூட நிறுவனத்தின் மௌலவி ஃபாசி அவர்களே, இங்கே சமூகம் தந்திருக்கின்ற உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறாறு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த மதரசத்துல் இஹ்சான் அரபி கலாசாலையின் குர்ஆன் மதரசாவின் ஒரு விசேட ஒரு விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகின்றது. அதற்கு விசேட ஒரு விருந்தினராக இங்கே நான் அழைக்கப்பட்டதற்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கும் அடுத்து இந்த நிர்வாகத்துக்கும் நன்றி கூறுகின்றேன். உண்மையில் இன்றைய நாள், இன்றைய இந்த நிகழ்ச்சி, இதனை நடாத்துகின்ற அந்த கலாசாலையின் மதரசாவின் நிர்வாகத்துக்கோ அல்லது அதன் ஏற்பாட்டாளர்களுக்கோ மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றதை விடவும் 9 மாதங்கள் இந்த குழந்தைகளை சுமந்து அதனை பெற்றெடுத்து அதற்கு பால் ஊட்டி அதனை ஒரு நல்ல நிலையிலே வளர்த்து என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே என் குழந்தைகளின் மார்க்க மத ஈமானிய வெளிப்பாடுகளை என் கண் முன்னாலேயே காண கிடைக்கின்ற இந்த காட்சியை காணுகின்ற பெற்றோர்களுக்குத்தான் இது ஒரு மகிழ்ச்சியான, மறக்க முடியாத ஒரு தினமாக இருக்க வேண்டும். நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் உருவாக்கிய என் குழந்தை இந்த மேடையிலே வந்து என் கண் முன்னால் அல்லாஹ்வுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்க அடிப்படை பண்புகளை படித்து இந்த இடத்திலே ஒரு சில நிகழ்ச்சிகளை நடாத்துகின்ற போது காணுகின்ற மகிழ்ச்சி, அதுதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்கின்ற மகிழ்ச்சியாகும். அந்த பிள்ளையை காணுகின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம், என் பிள்ளை இதே போன்று எதிர்காலத்திலே அது வளர்ந்து வாலிபமாகி தான் மரணிக்கின்ற போதும் அதே சந்தோஷத்தோடு இந்த பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆதங்கமும் துஆவும் ஒவ்வொரு தாயினிடதும் தந்தையினுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். நாங்கள் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது அவள் அழுதழுதுதான் பெற்றெடுக்கின்றாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது, பிள்ளை பெறுகின்ற போது ஒரு தாய், அந்த பிள்ளையும் அழுகின்றது, அந்த தாயும் கத்துகின்றாள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கின்ற போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளை வளருகின்றதை பார்த்து அந்த தாய் சந்தோஷப்படுகின்றார். அந்த பிள்ளை வளர்ந்து
வாலிபமாய் நல்ல நிலையிலே ஒரு நல்ல பக்குவமான பிள்ளையாக காணுகின்ற போது அந்த தாய் சந்தோஷப்படுகின்றார். அந்த பிள்ளையை பிரிந்து ஒரு தாயோ தந்தையோ மரணிக்கின்ற போது நான் ஒரு நல்ல பிள்ளையை விட்டு சென்றேன் என்ற மகிழ்ச்சியோடு அந்த தாயும் தந்தையும் உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். மரணித்ததுக்கு பிறகு மலக்குமார்கள் சில அந்த மரணித்த தாய்க்கும் அல்லது தந்தைக்கும் மறுமையிலே அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுமா. அப்போது அந்த மனிதன் கேட்குமா மலக்குகளிடம், அன்னாலி ஹாதா, எனக்கு இந்த அந்தஸ்து எப்படி கூட்டியது, எப்படி உயர்வாக கிடைத்தது என்று கேட்குமா. அப்போது சொல்லப்படுமாம், பிதுவாய் வலதிக சாலிஹ் லக், உனது சாலிகான குழந்தையை நீ உலகத்திலே விட்டு சென்றாய், அந்த குழந்தையின் துவாதான் உனது இந்த அந்தஸ்தை கூட்டியது என்று கூறுமா. ஆனால் இது ஒரு நல்ல குழந்தையை விட்டு செல்லுகின்ற போது கிடைக்கின்ற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்கின்ற பரிசு. ஆனால் அதிகமான நாங்கள் காண முடியும், அதிகமான தாய் தந்தை பெற்றோர்களை பாருங்கள். நான் குறிப்பாக இதனை ஒரு தாயை வைத்து கூறுகின்றேன். சில தாய்மார்கள் துர்ப்பாக்கியம், பெரிய கவலை, பெற்றெடுக்கின்ற போதும் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போதும் அழுகின்றாள், பிள்ளையை வளர்க்கின்ற போதும் அழுகின்றாள், பிள்ளை வாலிபமாய் வருகின்ற போதும் அழுகின்றாள், பிள்ளையை விட்டு மரணிக்கின்ற போதும் அழுகின்றாள். அந்த பிள்ளையை உருப்படியாக ஒழுங்காக சாலிகான பிள்ளையாக வளர்க்க முடியாமல் போகின்ற போது, பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போதும் அழுகின்றாள், அதனை வளர்க்கின்ற காலத்திலும் அழுகின்றாள். அந்த பிள்ளையை விட்டு பிரிந்து மரணிக்கின்ற போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது போய்விட்டதுவே, ஏன் பிள்ளைகள் இப்படியாக மாறிவிட்டதுவே என்று அழுகின்றாள். கடைசியாக மரணிக்கின்ற போது மாத்திரமா அழுகின்றாள், மரணித்ததுக்கு பிறகும் அழுகின்றாள். கபரிலே எப்படி அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வருகின்ற போது நல்ல அந்தஸ்து கூட்டப்படுகின்றதுவோ, அதே போன்று அந்த பிள்ளை மோசமான பிள்ளையாக உலகத்திலே இருக்கின்ற போது அதே மோசங்களின் விளைவுகள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஏதோ ஒரு பங்கு சேரத்தான் போகின்றது. பெற்றெடுக்கின்ற போதும் வளர்க்கின்ற போதும் உலகத்தை விட்டு மரணிக்கின்ற போதும் மரணித்ததுக்கு போதாது, மறுமையிலும் எங்களுக்கு ஒரு பாதிப்பாக அமைகின்ற ஒரு விளைவுதான் நாங்கள் ஒரு மோசமான நிலையிலே ஒரு பிள்ளையை நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்வது. எனவேதான் நான் ஆரம்பத்திலே கூறினேன், மதிப்புக்குரிய தாய்மார்களே, இன்றைய விழா, இந்த விழாவை பார்க்க தகுதியானவர்கள் யாரென்றால் அந்த பிள்ளையை வளர்த்த தாயும் தந்தையுமாகும். நான் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததுக்கு பிறகு என் கண் முன்னாலேயே அல்லாஹ்வுக்கு திருப்தியான பிள்ளையாக சில நிகழ்ச்சிகளை காட்டுகின்றதுவே, அந்த காட்டுகின்ற நிகழ்ச்சியை நான் கண்ணீரோடு அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். என் பிள்ளை நல்லாக வருவதற்கு ஆரம்பித்திருக்கின்றது, நான் வளர்த்த பிள்ளை நல்ல நிலையிலே வருவதற்கு துவங்கி இருக்கின்றது. யா அல்லாஹ், இதே நிலையிலே என் பிள்ளையை நீ எனது கபரு எனது மறுமை வரை காட்டியும் நல்ல ஒரு சாலிகான பிள்ளையாக மாற்றுவாயாக என்று துஆ கேட்கின்ற ஆரம்ப ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த மதரசாவுடைய நிகழ்ச்சியாகும். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, பாசி மௌலவி மனைவி உருவாக்கிய நிகழ்ச்சி அல்ல, என்னுடைய கபரு வரைக்கும் செல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பம். மதரசா என்பது அந்த பிள்ளையின் ஆரம்பம். அதுதான் அடுத்த கட்டமாக அது எனக்கு எனது மறுமை வரைக்கும் இருக்க போகின்ற ஒரு நல்ல சாலிகான குழந்தையின் ஆரம்பமாகும். இதனுடைய ஆசிரியர் சுமந்திருப்பது எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குகின்ற எங்களால் உருவாக்க முடியாத ஒரு பாரிய பொறுப்பை சுமந்த ஒரு சுமையைத்தான் சுமந்திருக்கின்றார்கள். நாங்கள் சாப்பாடு கொடுக்கின்றோம், நாங்கள் உணவளிக்க முடியும், உடையை அளிக்க முடியும், வேறு இன்னும் என்ன
எங்களால் போதிய உதவிகளை வழங்க முடியும். அதன் ஆரம்பத்தில் உருவாக்குகின்ற இஸ்லாமிய உணர்வு, ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வோடு உறவு, ரசூலுல்லாஹ்வோடு உறவு, மறுமைக்கான உணர்வு, அந்த பிள்ளை கடைசி வருங்காட்டியும் இஸ்லாமிய உணர்வோடு வாழ வேண்டும் என்ற பக்குவம், அதனை கொடுக்கின்ற ஒரு மகா பொறுப்பைத்தான் இவர்கள் இங்கே சுமந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். நாங்கள் பாடாத பாடுபட்டு காலையிலும் மாலையிலும் கஷ்டப்பட்டு இன்னொரு ஏச்சுக்களை கேட்டு, உங்களுக்கு இருக்கின்ற தாய்மார்களுக்கு சில நேரம் தெரியும், ஆனால் தெரியாத தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். ஒரு வாப்பா வீட்டிலிருந்து வெளியே போய் வீட்டுக்கு உங்களுக்கு பணத்தை தான் கொருவார்கின்றால் அந்த வாப்பா படுகின்ற துன்பம், கேட்கின்ற ஏச்சு, கேட்கின்ற இன்னல்கள், கவலைகள், துன்பங்கள், படாத பாடுபட்டு அத்தனை வேர்வர்களோடு கஷ்டப்பட்டு ஒரு தந்தை கொண்டு வருகின்ற பணம், நீங்கள் விழித்திருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக வழங்குகின்ற கவனம் எல்லாம் எதற்காக கொடுக்கின்றோம், எதற்காக வழங்குகின்றோம்? அதிலே எதிர்பார்க்கின்ற விளைவு வேண்டாம். அந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக, எனக்காக துஆ கேட்கின்ற பிள்ளையாக, 4 இடத்திலும் நான் மகிழ்ச்சியாக உலகத்தை பிரிய வேண்டிய பிள்ளையாக, நான் பெற்றெடுக்கின்ற போதும் அழுது கொண்டு மரணித்த போதும் அழுகின்ற நிலையில் இல்லாமல் ஒரு சாலிகான பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்ற முயற்சிக்குத்தான் நீங்கள் இதை செய்கின்றோம். எங்களுடைய பணத்தினால், எங்களுடைய செல்வாக்கினால், எங்களுடைய முயற்சியினால், எங்களுடைய எல்லா அனைத்தினாலும் நாங்கள் ஒரு சுவர்க்கத்துக்கான பிள்ளையை கட்டியெழுப்ப முனைகின்றோம். அதன் ஆரம்பம் தான் இந்த மதரசாக்கள். நீங்கள் அடுத்த பாடசாலைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விடவும் இப்படியான மதரசாக்கள் எனது ஈமானோடு கூடிய எனது பிள்ளை உருவாக்குகின்ற அடித்தளத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், நீங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த இடத்திலே நீங்கள் காத்திருந்தாலும் அது ஈடாகாது. நீங்கள் பாருங்கள், அந்நிய மக்களை பாருங்கள், சாதாரண ஒரு ஸ்காலர்ஷிப் பாடசாலைக்கு வகுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த அந்நிய மக்களை பாருங்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருக்கின்றார்கள் ஒரு உலக தேவைக்காக. பிழை இல்லை. ஆனால் எங்களை போன்ற சக்திய இஸ்லாத்தை அல்லாஹ் உண்மை என்று, ரசூலுல்லாஹ் உண்மை என்று, அல் குர்ஆன் உண்மை என்று, சுவர்க்கமும் நரகமும் உண்மை என்று, மறுமையிலே நரகமும் சுவர்க்கமும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கத்துக்காக அடிப்படையிலே உழைக்க வேண்டிய மதரசாக்களுக்கு, அதிலே படிக்கின்ற அந்த மாணவ காலத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஒரு சாதாரண முக்கியத்துவம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும் விழித்திருந்தாலும் அல்லது அதிலே நின்றிருந்தாலும் நிச்சயமா அது போதாது என்று கூறுகின்றேன். ஏனென்றால் அந்த பிள்ளைதான் எனது மறுமையாகும், அந்த பிள்ளைதான் எனது மறுமையாகும். நான் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து அது வாலிபத்திலும் நான் மரணிக்கின்ற போதும் நான் மரணித்ததுக்கு பிறகும் அந்த பிள்ளைதான் எனது மறுமையாகும். அதனை அந்த அளவு ஆரோக்கியத்தோடு வளர்க்க வேண்டும், அதனை பொறுப்போடு வளர்க்க வேண்டும், அதனை உணர்வோடு வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வளர்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்துக்களை முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்குமாக கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.